சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா இறந்து போன மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்கையில தாமரை பார்த்தா கருப்பு அப்பப்ப அப்பத்தா கிட்ட வந்து துண்டை பொத்தி பொத்தி பேசுறத பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் என்ன அப்பப்ப வந்து அப்பத்தா மேல எதையோ பொத்தி பொத்தி உட்காந்து பேசுற மாதிரியும் இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாமரைக்கு பார்த்தா சந்தேகமா இருக்கு. இதை இங்கிருந்து பார்த்தா சரிப்பட்டு வராது. அம்மாச்சி பக்கத்துல போய் உட்காந்து அழுகிற மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா அப்பத்தா பக்கத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்பையும் பார்த்தா கருப்பு வராரு. கருப்பு கிட்ட பார்த்தா அப்பத்தா பேசையில அப்பத்தாவுடைய கை அசையுது. என்ன கிழவியோட கையும் அசையுது அப்படின்னு சொல்லி தாமரைக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. கருப்பும் பார்த்தா ஒரு துண்டை பொத்தி பொத்தி பேசுறாரு. அண்ணே நில்லுங்க, என்ன எப்ப பார்த்தாலும் அம்மாச்சி பக்கத்துல வந்து துண்டை துண்டை பொத்தி பேசிக்கிட்டு இருக்கிய, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாமரை கேட்கவும், ஐயோ தாமரை ஆத்தா போயிருச்சே தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா நடிச்சு அழுதுகிட்டே அப்படியே போயிடாரு. அண்ணே நில்லுங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், இல்ல இங்க என்னமோ நடக்குது, கிளவி சாகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா அப்பத்தா பக்கத்துல வந்து அழுகிற மாதிரி அழுது அப்பத்தாவுடைய கையை பிடிச்சு அழுகுது. அப்பத்தாவுக்கு நாடி துடிப்பு இருக்கிறத பாத்துருது. நாடி துடிக்குது. அப்ப கிளவி உயிரோட இருந்து இங்க எல்லாரையும் ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தாமரை பார்த்தா டாக்டருக்கு ஃபோன் போட போயிருது. ஹலோ சார், நான் அமைச்சர் ராஜாங்க இருக்கார்ல, அவர் வீட்டுல இருந்து பேசுறேன். அம்மாச்சிக்கு முடியல, கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி ராஜாங்கோடைய ஃபேமிலி டாக்டருக்கு போய் போனை போட்டுருது. டாக்டரும் பார்த்தா உடனே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து டாக்டர் பாக்குறாரு. எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. தாமரை வேகமா ஓடி போய் டாக்டர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி தாமரை கூப்பிடவும் சன்னாசியும் ராஜாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏ தாமரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி ஈஸ்வரி எல்லாரும் ஏ தாமரை எதுக்குப்பா டாக்டர் வர சொன்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கவும் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், டாக்டர் இங்க வாங்க அம்மாச்சியை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அப்பத்தாக்கு பார்த்தா பயமாயிருது. அடி பாவி, டாக்டர் வர சொல்லிட்டாலே, டாக்டர் கண்டுபிடிச்சிருவாரே அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா பயந்துகிட்டே இருக்காங்க. என்னம்மா அவங்க தான் இறந்து போயிட்டாங்க, ஊரே திரண்டு வந்து இங்கே இருக்கு, இப்போ வந்து இவங்களை செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், ஐயோ டாக்டர் இருக்கட்டும், தயவு செஞ்சு எனக்காக ஒரு தடவை செக் பண்ணுங்களேன், அம்மாச்சி இறந்தது எங்களால ஏத்துக்கிறவே முடியல, தயவு செஞ்சு செக் பண்ணுங்க டாக்டர், உங்க காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா டாக்டருடைய காலில் விழுகிறோம். ஏமா இருமா, உன் திருப்திக்காக இப்போ பாட்டியை செக் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து இங்க ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நெஞ்சில பாக்குறாரு. மூச்சு இருக்கு, கையை பிடிச்சு பாக்குறாரு, நாடி துடிப்பு இருக்கு. என்ன நாடி துடிப்பிற்கு மூச்சு இருக்கு, பாட்டி சாகலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் ராஜாங்கம் சன்னாசி எல்லாரும் இதை கேட்டதும் பயங்கரமா அதிர்ச்சியாய் வேகமா பக்கத்துல வராங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, ஆத்தாக்கு சாகலையா, ஆத்தா உசுரோடையா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா டாக்டர் கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கவும், ஆமாங்க எதை வச்சு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லவும், மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்கன்னா அதுக்காக டாக்டருக்கு போன் பண்ண மாட்டீங்களா, நாடி துடிப்பெல்லாம் இருக்கு, எந்திரிங்க. அப்பத்தாவை தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வைக்கிறாங்க. டாக்டர் பார்த்தா நல்லா செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அப்பத்தாக்கு முதலுதவி மாதிரி சிபிஆர்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பத்தா கண்ணு முழிச்சிருது. அப்பத்தா கண்ணு முழிச்சது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலைக்கு ஆத்தா உசுரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சன்னாசி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கையில சாவித்திரி பார்த்தா, கிளவி சாகலையா, கிளவி சத்தா இம்புட்டு நகை எனக்கு வந்துரும்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் வேகமா ஓடியாந்து அப்பத்தாவுடைய கையை பிடிச்சு, அம்மாச்சி அம்மாச்சி உங்களுக்கு ஒன்றும் இல்லல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகவும், எனக்கு ஒன்றும் இல்லடி, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அம்மாச்சி ஒரு நிமிஷம் என் உசுரே நின்று போச்சு, ஏன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ தமிழ் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் தாமரை, ஏன் அம்மாச்சி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ செத்த மாதிரி நடிக்க தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நான் எங்கடி நடிச்சேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஆமா நீ நடிக்க தான் செஞ்ச, நீ அப்பப்ப கருப்பண்ணிக்கிட்ட கை ஜாடியில பேசிக்கிட்டு இருக்கதோ ஓ கை அசைறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், அதனாலதான் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர சொன்னேன், எதுக்கு இப்படி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், ஆமாடி நான் நாடகம் தான் நடிச்சேன், அதுக்கு இப்ப என்னன்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. என்ன அத்தா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமையா ராசாங்கம், சேதுவையும் தமிழ் செல்வியை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல, நான் செத்து போனாவாது இவங்க 2 பேரும் சேருவாக நான் நினைச்சேன், அதனாலதான் லெட்டர் எல்லாம் கூட எழுதி வச்சேன், நான் செத்து போய் இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும், அப்படி இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி லெட்டர் எல்லாம் எழுதி வச்சேன், நான் நடிச்சதுக்கு காரணம் சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அப்பதான் எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க.